சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று வெளியாயிருக்கு. இந்த நிலையில முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து வீடியோவா வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த சார் என்பவர்கள் குறித்த விவரங்கள்லாம் இல்லை. அதே மாதிரி இதில் மேலும் பலர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் உள்ளிட்டோரை குற்றச்சாட்டி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வழக்கு பத்தி நீங்க மறுபடியும் அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தார். அவருக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அண்ணா பல்கலைக்கழக விவகாரம் பற்றி வெளியிட்டுள்ள வீடியோ குறித்து செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கு விசிக தலைவர் திருமாவளவன் பதிலளித்துள்ளார். சார், அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கு தொடர்பான தீர்ப்பு நேற்று வெளியாயிருக்கு. இந்த நிலையில முன்னாள் பாஜக மாநிலத்தில் அண்ணாமலை ஒரு கருத்து வீடியோவா வெளியிட்டிருக்காரு. அதுல அந்த சார் என்பவர்கள் குறித்த விவரங்கள்லாம் இல்லை. அதே மாதிரி இதில் மேலும் பலர் விசாரிக்கப்பட வேண்டும் என்று அமைச்சர் உள்ளிட்டோரை குற்றச்சாட்டி அந்த வீடியோ வெளியிட்டிருக்காரு. இந்த வழக்கு பத்தி நீங்க மறுபடியும் அவர் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்தார். அவருக்கு இன்வெஸ்டிகேஷனா என்னன்னு தெரியும், இன்ட்ராகேஷனா என்னன்னு தெரியும், நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை எப்படி நடக்குங்கிறது தெரியும். புலன் விசாரணை முடிந்து வழக்கு விசாரணை முடிந்து சாட்சியங்கள் சான்று ஆவணங்கள் யாவற்றையும் அடிப்படையாக கொண்டு ஒரு தீர்ப்பு வெளியாகிவிட்டது. இப்போது ஜீரோவிலிருந்து அதை தொடங்க வேண்டும் என்பதைப் போல அவர் பேசுவது அப்பட்டமான அரசியல். வேண்டுமானால் அவர் இந்த தீர்ப்பிலே உடன்பாடு இல்லை என்று அப்பீலுக்கு போகலாம், மேல்முறையீட்டுக்கு போகலாம். அந்த மேல்முறையீட்டில் இந்த பிரச்சனைகளை எல்லாம் அவர் பேசலாம். அவர் போக முடியாது, பாதிக்கப்பட்ட தரப்பிலிருந்து போகலாம். தமிழ்நாடு அரசு மேல்முறையீட்டுக்கு போக வாய்ப்பு இருக்குமா சார்? நீங்க இல்லை, அந்த வழக்கில் இப்போ தண்டனை பெற்றவர் மேல்முறையீடு போகலாம். அந்த மேல்முறையீட்டில் அவர் சொல்ல முடியாது, என்னோட மற்றவங்களும் இருந்தாங்க சொல்ல முடியாது. நான் குற்றவாளி இல்லைன்னு தான் அவர் சொல்ல முடியும், அல்லது குற்றத்துக்கு தண்டனையை குறைன்னு தான் சொல்ல முடியும். இதை எப்படி திருப்பி ரீஓப்பன் பண்ணுறதுன்னு நமக்கு தெரியல. அவர் எப்படி இதை பேசுகிறாருன்னு தெரியல நமக்கு. இன்வெஸ்டிகேஷன் சைடில் நீங்கள் பேசணும், இன்வெஸ்டிகேஷன் இருக்கும்போதே நீங்கள் பேசணும். அதாவது கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிற போதே சார்ஜ் ஷீட்லாம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் பேசி அதை மாற்றலாம். சிபிஐ விசாரணைக்கு மாற்றுங்க. உங்கள் சென்ட்ரல் ஏஜென்சி உங்களுக்கு உங்கள் கட்டுப்பாட்டில் இருக்குது. இப்போ சிபிஐ விசாரணைக்கு மாற்றிருக்கலாம். இது முடிஞ்சு போச்சு. இது முடிஞ்சது பிறகு இதை எப்படி ரீஓப்பன் பண்ணுறதுங்கிறது அவர் தான் சொல்லணும், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.